الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்து மார்க்கத்தின் மிக முக்கியமான அம்சங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஷேக் முஹம்மது ஜமீல் ஜீனு ரஹிமஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட தௌஜிஹாத் இஸ்லாமியா, தனிநபர்களும் சமூகமும் சீர்திருத்துவதற்கு அல்லது சீர்திருந்துவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகத்திலிருந்து நாம் முக்கியமான செய்திகளை படித்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் சென்ற வகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள், ஒழுக்கங்கள் தொடர்பான சில குறிப்புகளை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் தஅவத்துர் ரசூல் வ ஜிஹாதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவும் அவர்கள் மேற்கொண்ட ஜிஹாதுகளும் என்கிற இந்த தலைப்பில் ஷேக் அவர்கள் சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறார். இதை பற்றி அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே அன்றி உம்மை நாம் அனுப்பவில்லை என்று சொல்கிறார். ரஹ்மத் என்றால் அன்பு, கருணை, இரக்கம் என்பன போன்ற கருத்துக்களை கொண்ட ஒரு ஆழமான வார்த்தையாக அது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பினார். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் முழு மனித இனத்தையும், அரபிகள், அரபி அல்லாதவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் முழு மனித இனத்தையும் அவர்களுடைய இம்மை மறுமை வெற்றிக்கு தேவையான, இம்மையில் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, மறுமையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி அதன் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் செய்திருக்கிறார்கள். 40வது வயதில் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள், அல்லாஹ்வினால் டிக்ளேர் பண்ணப்படுகிறார்கள். அதிலிருந்து 63வது வயதில் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் இந்த தஅவா பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்காவிலே 13 வருடங்கள் அவர்கள் தஅவா செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் வந்து மதீனாவிலே 10 வருடங்கள் இருந்து தஅவா செய்தார்கள். இந்த தஅவா பணியின் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அவர்களுடைய மக்களுக்கு, மனிதர்களுக்கு செய்த தஅவா தௌஹீதின் பால், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதன்பால் மக்களை அழைத்ததுதான். இதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்ப இன்று நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் அல்லது இந்த உலகத்தில் சுமார் 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்களிடத்தில் நிறைய பாவங்கள், அனாச்சாரங்கள், அநியாயங்கள் என்று காணப்படுகின்றன. இப்போ இந்த பாவங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்களை பார்க்கிறவர்கள், இந்த மக்களுக்கு ஒருவர் பொருளாதார ரீதியிலே காணுகிற பிரச்சனைகளை இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் ஒருவர் ஒழுக்கச் சீர்கேட்டை பார்க்கும்போது ஒழுக்கச் சீர்கேட்டை பற்றி தாவா செய்ய வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்லுகிறார். இன்னும் ஒரு பக்கம் போதை வஸ்தை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறவர் அதை சொல்லுகிறார். சில நேரங்களில்
நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்களுடைய கண்களுக்கு மக்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதை பற்றிய எந்த ஒரு அம்சமும் தெரிவதில்லை. இப்போ இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், உலகத்தின் பல நாடுகளையும் நாம் பார்க்கிற போது அங்கே மக்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு, தொழுகையாளிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அல்லாஹுக்கு தெளிவாக இணை வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது கபறுகளை கட்டி அந்த கபறுகளை ஜியாரத் செய்து அங்கே போய் நேர்ச்சை செய்து அந்த கபறுகளிலே அடங்கப்பட்டவர்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்டு அந்த கபறுகளை அலங்கரித்து அதற்கு போர்வை போத்தி விளக்கேற்றி எண்ணெய் ஊற்றி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எவ்வளவோ அனாச்சாரங்களை, ஷிருக்குகளை, பித்அத்துகளை அந்த கபரை அடிப்படையாக வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக நிறைய சீர்திருத்த சிந்தனை உள்ள முஸ்லிம்களுக்கு படாமல் இருப்பது வேதனையான ஒரு அம்சமாகும். உண்மையிலே இதற்கு காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா வரலாற்றை, அவர்களுடைய தஅவாவின் உள்ளடக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமைதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த 13 வருடங்களில் மிக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தது தௌஹீதுக்குத்தான். அவர்கள் அல்லாஹ் என்றால் யார், அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவன், அதற்குரிய முழு தகுதியும் உரிமையும் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை பல்வேறு கோணங்களிலே அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு ஈக்குவலாக அல்லாஹுடைய படைப்புகளில் யாருமே வர மாட்டார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அந்த படைப்புகள் அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக உள்ள அல்லாஹுடைய நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு அவர்கள் யாரும் உயர முடியாது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனை போன்ற ஒன்றும் இல்லை என்கிற கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஸ்ட்ராங்காக அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இந்த இடத்தில்தான் அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள். அதுபோல ஆரம்ப காலங்களிலிருந்து மூட நம்பிக்கைகளிலே திளைத்து போயிருந்தவர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தௌஹீத் அவர்களுடைய சிலை வணக்கத்திற்கு எதிரானதாக இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே தௌஹீதின் யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். சாதாரணமான எதிர்ப்பல்ல. ஆரம்பத்தில் அவர்களை சூனியக்காரன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இதற்கு முதல் 40 வயது வரைக்கும் அவர்களை அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று பாராட்டி புகழ்ந்த அதே வாயினால் சாஹிர், மஜ்னூன், ஷாயிர் என்றெல்லாம் திட்ட ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை நெரித்தார்கள், முகத்தில் காரை உமிழ்ந்தார்கள், அவர்களுக்கு செருப்பால் அடித்திருக்கிறார்கள். அவர்கள் சுஜூது செய்யும் போது அழுகி போய் கிடந்த ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து அவர்களுடைய தலையில் போட்டு அவர்களை மூச்சு திணற வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தோழர்களை அவர்களுடைய கண் முன்னாலேயே சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கே விலை பேசினார்கள். இப்படியான ஒரு மிக மோசமான விளைவுகளை அல்லாஹுடைய தூதர் சந்திப்பதற்கு காரணம், அவர்கள் அந்த மக்களிடம் போய் பதவி கேட்டதோ, நான் ஒரு அரசியல் தலைவராக, ஊர் தலைவராக, சமூக தலைவராக உங்கள் முன்னால் வந்து நிற்கப் போகிறேன், எனக்கு பதவி கொடுங்கள், அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்து அதிலே பிரச்சனைப்பட்டோ அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள், அவற்றிடம் போய் உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்கள், இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. சிலைகள் கடவுளாக இருப்பதற்கு
எந்த அருகதையும் அற்றவை என்ற அந்த விஷயத்தை மிக தெளிவாக உடைத்து அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் அதற்கு அடிக்ட் ஆகி இருந்ததனால் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அந்த அளவுக்கு எதிர்த்தார்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அல்லாஹ் இருக்கிறான், வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், உணவு வழங்குபவன், மழை பொழியச் செய்கிறவன், எல்லாமே அல்லாஹுதான் என்று அவர்கள் நம்பி இருந்து விட்டு துஆ கேட்கும் போது லாத், மனாத், உஸ்ஸா, ஹுபல் போன்ற சிலைகளிடம் போய் துஆ கேட்டார்கள். அதே போல நேர்ச்சை செய்தார்கள் அந்த சிலைகளுக்கு. அந்த சிலைகளுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தார்கள். அந்த சிலைகளை தவாப் செய்தார்கள். இப்படியாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் இணை வைத்தல் என்பது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். இந்தியாவிலே சில தர்காக்கள் இருக்கின்றன. நாகூரில் இருக்கிறது, ஏர்வாடியில் இருக்கிறது. அதுபோல சில ஊர்களிலே பெரிய அளவு ஃபேமஸ் இல்லாவிட்டால் அந்த ஊர் மட்டத்தில் முக்கியமான தர்காக்களாக இருக்கின்றன. இங்கே டில்லியிலே நிஜாமியா என்று சொல்லக்கூடிய தப்லீக் ஜமாத்தினுடைய தலைமையகத்திற்கு பக்கத்திலே சில தர்காக்கள் இருக்கின்றன. அதே போல இலங்கையிலே தெவட்டக்காக போன்ற தர்காக்கள், ஜெயிலானியில் இருக்கக்கூடிய பதுல்ல ஜெயிலானியில் இருக்கக்கூடிய தர்கா, கல்முனை குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கிற தர்கா, இப்படியான சில தர்காக்களில் நடக்கக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், இவற்றையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அந்த சிலைகளுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள், அதுபோல இந்த தர்காக்களுக்கும் கபர்களுக்கும் நம்முடைய மக்கள் முக்கியத்துவம் தருவதை பார்க்கிறோம். இதை நியாயப்படுத்துவதற்கு சில மௌலவிகள் புறப்பட்டிருப்பது இன்னும் வேதனையான விஷயமாகும். அவர்கள் இவர்களை நாம் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, இவர்களிடத்தில் கேட்பது என்பது அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கான வழியே அல்லாமல் நாங்கள் இவர்களை அல்லாஹ் என்று நினைத்து கொண்டு கேட்கவில்லை என்று இந்த மௌலவிகள் வக்காலத்து வாங்கி பேசி நியாயப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த மக்களிடத்தில் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா, ஹுபல் என்று நீங்கள் அழைக்கிறீர்களே, இவர்களிடத்தில் நீங்கள் போகாதீர்கள், ஷிர்க் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை மா நஅ்புதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் எங்களை அல்லாஹ்விடம் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோமே தவிர இவர்கள் அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறார்கள்? இன்னும் சொன்னார்கள், ஹாஉலாஇ ஷுஃபாஅஉனா இன்தல்லாஹ், இந்த சிலைகள் நாளை மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ்விடம் ஷஃபாத்து செய்யும் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த சிலைகளிடத்திலே போய் நிற்கிறோம் என்று சொன்னார்கள். அதே தானே இன்றுள்ள இந்த மௌலவிகள் இந்த கபரு வணக்கத்திற்கு ஆதரவாக நின்று பேசுகிற போது சொல்கிறார்கள், கொஞ்சமேனும் யோசிக்க கூடாதா? இவர்களுக்கு கொஞ்சமேனும் மனச்சாட்சி இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவலையோடு கேட்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்காவில் இருந்த 13 வருடங்களில் பெரும் பகுதி தௌஹீதை சொல்வதற்காக வேண்டியே ஒதுக்கப்பட்டது. அதில் அடுத்த கட்டங்களாக ஈமானுடைய ஏனைய அம்சங்களே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் தொழுகையின் முறை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதுபோல ஹிஜாப், மற்ற மற்ற சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தது மதீனாவுக்கு வந்த பிறகுதான் என்பதை நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அல்லது தவறிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப பிரச்சாரத்தில் எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது? நாம் பார்க்கிறோம், இன்று தஅவா செய்யக்கூடிய தாயிகளில் பெரும்பாலானவர்கள் தௌஹீதை கண்டுகொள்வதில்லை. அதனாலதான் இதை பேசுகிற நாம் ஒரு ஜமாத்தாக இல்லை, இருந்தாலும் தௌஹீத் ஜமாத் என்று நமக்கு பேர் சொல்லுகிறார்கள். இப்படி தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நிலையில இலங்கையிலே ஒரு சில அந்த பிஜேயினுடைய தொடராக வந்த எஸ்எல்டிஜே, டிஜே என்ற அமைப்புகள் இருக்கின்றனவே தவிர இலங்கையில் உள்ள தாயிகள் யாரும் நாங்கள் தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு ஜமாத்தை அமைத்து அந்த ஜமாத்துக்கு பின்னால் இல்லை. ஆனால்
தௌஹீதை பேசுவதனால் அவர்களை மக்கள் இவர்கள் தௌஹீத்காரர், தௌஹீத் ஜமாத் என்று தனிமைப்படுத்த முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஷிர்க் ஒரு சமுதாயத்தில் காணப்படும் போது நன்றாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தில் ஷிர்க் காணப்படும் போது அந்த சமுதாயத்தில் முதலில் தௌஹீதை தான் சொல்ல வேண்டும். தௌஹீத் சரியாக வந்தால் ஷிர்க்கிலிருந்து விடுபடுவான். ஷிர்க்கிலிருந்து விடுபடுவதிலே உள்ள ஒன்றுதான் மனோ இச்சையை வணங்குவதிலிருந்து விடுபடுவது. மனோ இச்சையை வணங்குவதை அவன் விட்டுவிட்டால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். தர்காக்கள், அவுலியாக்கள் என்கிற சிந்தனை அவனிடம் இருக்காது. துனியா என்கிற அந்த மேலான சிந்தனை இருக்காது. அவனிடத்தில் அல்லாஹ் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை வந்துவிடும். எனவே அவன் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவனாக மாறுவான். தொழுகையை நிலைநாட்டுவான், ஜக்காத்து கொடுப்பான், நோன்பு பிடிப்பான், ஹஜ்ஜிக்கு போவான், ஹலால் ஹராம் பேணுவான். அதுபோல அல்லாஹ் வலியுறுத்திய கடமைகளை எல்லாம் சரியாக செய்வான். அல்லாஹ் தடுத்த பாவங்களை எல்லாம் அவன் விட்டு ஒதுங்கி விடுவான். இதற்கு மிக சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு சஹாபாக்களாகும். அவர்கள் எல்லாவற்றுக்கும் அடிக்ட் ஆகியிருந்தவர்கள். பாவங்களில் பெரும்பாலான பாவங்களுக்கு அவர்கள் அடிக்ட். விபச்சாரத்திற்கு அடிக்ட், மதுபானத்திற்கு அடிக்ட், சண்டைக்கு அடிக்ட். இப்படி அடிக்டாக இருந்தவர்களை அந்த நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சி தௌஹீதின் ஊடாகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இப்ப சிலர் அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த போக்கை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவை நம்ம மௌத்தான பிறகு கபர்ல நிம்மதியாக உறங்க வேண்டும். மஹ்ஷரிலே அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழல் பெற வேண்டும். அவனுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது பயமில்லாமல் நிற்க வேண்டும். சிராத் என்ற அந்த பாலத்தை வேகமாக கடக்க வேண்டும். அதற்கு பிறகு சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய இயக்கங்களை பாதுகாப்பதும் நம்முடைய நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதும் என்கிற ஒரு மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த கேவலமான மனநிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே குர்ஆனை நாம் படித்து பார்க்கிற போது குர்ஆன் தௌஹீதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் நமக்கு புரியும். சூரத்து ஆல இம்ரான் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே போய் நின்று பேசிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பொதுவான கலிமாவின் பக்கம் நீங்கள் வாருங்கள். என்னது? அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அந்த பொதுவான கொள்கை, பொதுவான கலிமா என்ன? வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கும் மூமின்களுக்கும் இடையிலுள்ள பொதுவான கொள்கை அல்லா நஅ்புத இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்குவதில்லை, அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்குவதில்லை, நாம் அல்லாஹுவை விட்டு விட்டு சிலரை ரப்புகளாக இரட்சகர்களாக ஆக்கிக் கொள்வதில்லை என்பதுதான் அந்த கொள்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இங்கே முந்திய வேதங்களிலும் தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களிலும் சொல்லப்பட்ட கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். அல்லாஹ் ஒருவன்தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள். இலாஹ், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹுவை அல்லாஹுவாக பார்க்க வேண்டும். அவனை சர்வ வல்லமை உள்ளவனாக, நினைத்ததை செய்யக்கூடியவனாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் எல்லா வேதங்களிலும் அல்லாஹ் வலியுறுத்தினான். எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அதைத்தான் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு செய்தார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தௌஹீதினுடைய முக்கியத்துவம் இதன் மூலம் நமக்கு புரிய வேண்டும். தௌஹீதை தஅவாவின் முதல் இடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். அதனால்தான் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள். அதனால்தான் யுத்தங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு ஆக்கப்பட்டார்கள் என்பதை நாம் படிக்கிறோம்.
கிட்டத்தட்ட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே 20க்கு மேற்பட்ட யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையில் 20க்கு மேற்பட்ட யுத்தங்கள், அதுபோல பல்வேறு படைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பக்கமும் அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். என்னென்று கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தௌஹீதை சொல்லுகிற போது ஷிர்கிலே மூழ்கி கிடக்கிறவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், கோபப்படுவார்கள். இதுதான் அல்லாஹுடைய சுன்னத்தாகும். அந்த நேரத்தில் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு பயணிக்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் இன்சான் என்கிற அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் நபியை பார்த்து சொல்கிறான், ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக் வலா துதி' மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. அல்லாஹுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அதிலே நீ பொறுமையாக இருப்பீராக, நீ அவர்களில் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் வழிபட்டு விடாதே என்று அல்லாஹு தஆலா சொன்னான். என்றால் அவர்கள் எதிர்க்கிற போது நம்ம பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பொறுமைதான் தேவை. இப்ப சில மக்கள் சுப்ஹானல்லாஹ் சமூகத்தை சமாளிப்பதற்காக, ஒரு அற்ப சுகத்தை பெறுவதற்காக சில நேரங்களில் ஷிர்க்குகள் செய்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இன் ஹுர்ரிக்த வ குத்திஅத. நீ நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும், எரிக்கப்பட்டாலும், துண்டு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். அந்த பரம்பரையில் வந்த நாம் இப்போது சில உலக லாபங்களுக்காக வேண்டி ஷிர்க்கை அங்கீகரித்து சில நேரங்களில் ஷிர்க் செய்கிற லெவலுக்கு போகிறோம் என்றால் நம்முடைய ஈமானின் நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பிலே தஅவத்துர் ரசூல் வ ஜிஹாதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த தலைப்பில் ஷேக் ஜமீல் ஜெய்னு அவர்கள் சொல்ல வருகிற மெசேஜ் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவின் பிரதானமான கருப்பொருளாகவும் முதல் அம்சமாகவும் இருந்தது தௌஹீதின் பக்கம் அழைப்பதுதான். இந்த தௌஹீதை அவர்கள் போதிக்க ஆரம்பித்த போது முஷ்ரிக்குகள் அவர்களை எதிர்த்தார்கள். அதனால் ஜிஹாத் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு தௌஹீதுக்குரிய உரிய இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஷிர்க்கிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.